இது எங்கள் ஊர் சிவன் கோவில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கம்பத்துக்கு நேராக கைலாய தரிசனம். இப்போ கொடியேறத்துக்கு பந்தல் போட்டதுனால மறைக்குது. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, கைலாய தரிசனம்னு சாமி தெரிவார். இந்த சைடில் வந்து சுந்தரேஸ்வரர் லிங்கம். அதாவது கடவுள் வந்து இறங்கி ஒரு கோவிலுக்குள்ளே வந்தார்னா, அது திருவெண்ணைநல்லூர் கோவில் தான். வழக்காடு மன்றம் நடந்த இடம் அது. பத்து நாள் உற்சவம் நடந்து முடிஞ்சுது. நீ கடைசி நாள் மௌன உற்சவம்னு இன்றைக்கி நைட்டு சாமி வந்து 2 தடவை வருவாங்க தெருவுக்கு. முதல் தடவை வந்துட்டு மங்களாம்பிகை இறக்கி விட்டுட்டு தனியாக வருவார். அப்போ எல்லாம் வெளியில் நின்று கற்பூரம் ஏற்றுவாங்க. இது வந்து நந்தி பிரதோஷத்து அன்றைக்கி 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நந்தி வழிபாடு. நந்தி வழிபாடு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட வேண்டுவதை சீக்கிரமாக போய் சொல்லுவார். நந்திக்கிட்ட வேண்டிக்கிட்டு நிற்கும்போது மெயினாக பாவகாரியங்கள் குறையும், குடும்பத்தில் அமைதி நிலவும். பிரதோஷம் அன்றைக்கி வேண்டுதல் பண்ணால் சிவனுக்கு பாலாபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இது கடைசி 12 மணிக்கு இன்றைக்கி பூஜை நடந்துட்டுருக்கு சிவனுக்கு. அதான் மணியோசை கேட்குது.